அடுத்ததுனாக்கா பட்டுங்கிறது ஹேண்ட்லூம் சாரினாக்கா இதை தான் நான் நேராப்பில் கையால் தான் நெய்ய முடியும். பட்டுங்கிறது பட்டுங்கிறது கையில் போல் கற்றுக்கொள் அப்படின்னாங்க. நம்ம தாத்தாவில் எங்கள் தாத்தா எங்கள் தாத்தா நெசல் நான் பார்க்கல. ஆனால் எங்கள் அப்பா நெசல் ஒரு 4 வயசு 3 வயசில் 5 வயசில் தெரியும். அதுக்கப்புறம் உடம்பு சரியில்லை நெய்யலை. எங்கள் அம்மா நெசிட்டு இருந்தாங்க. அப்போ நான் போய் 1வது படிச்சுட்டு 7வது 2வது போகும்போது இது 15 நாள் தான் பண்ணேன். பார்த்தா எங்கள் அம்மா உட்காந்துருந்தாங்க. ஏம்மா உட்காந்துருக்க தறிக்கு போகலங்க. சிகடா போட ஆள் இல்லைனாங்க. சரி நான் ஆணில் மாட்டிட்டு அப்போ தான் சிகடா போட்டேன். 7 வயசில் சிகடா போட்டேன். 1 வருஷம் சிகடா போட்டு கற்றுக்கிட்டு அப்புறம் எங்கள் அம்மா சமைச்சிட்டு வரேன்னு எங்கள் அம்மா போனோன்னே நான் என்ன பண்ணேன், பெடல் வெட்டும் கால் அந்த காலை வச்சு இப்படி மறிச்சுங்க. எங்கள் அப்பா ஏய் கால் எட்டுலண்ணா உட்காரா அப்படின்ட்டாங்க. அப்போ நெசு அந்த முதல் சேலை எனக்கு 25 அணா. 25 அணானாக்கா உங்கள் கணக்குக்கு இப்போ அது 1000 ரூபா. அந்த 1000 ரூபா 10 சேலை வாங்கணும். அதுலேருந்து என்ன இன்னொரு ஆள் இதெல்லாம் 2-3 பேருன்றதை வேலை செய்ய முடியும். இது ஒன்றியமாகவே செய்யணும், யாரையும் கூப்பிடக்கூடாது. நான் சின்ன பிள்ளையிலேருந்தே கற்றுக்குவேன். எல்லாம் நானே செஞ்சுக்குவேன். அதுதான் நான் இங்கே ஒன்றியமாக போடுற காரணம் தான். எல்லா வேலையுமே நானே செஞ்சுக்குவேன். ஆனால் எல்லாமே தெரியும்னு நான் சொல்கிறது கிடையாது. எனக்கு தெரியாது கூட ரொம்ப இருக்கும். தெரிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் நான் பண்ணிகிட்ருக்கேன். இங்கே பெட்சன் சித்திரம் 15 வருஷமாக ஆகுது. இங்கே மக்களுக்கு போட்டு காட்டணுங்கிறது பட்டுங்கிறத போட்டு காட்டி இந்த சாரி போட டி நகர் சுந்தர சிறு கடைக்கு அனுப்பிடுவேன். அதான்